ஓகே நண்பா, இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்னா 415ல் ரொட்டேட்டர் ஓட்ட போகிறோம். 40 ஹெச்பியில் 36 பிளேடு ரொட்டேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, வாங்க வீடியோவில் போய் பார்ப்போம். என்ன பண்ணிட்டு இருக்கிறான் சந்தோஷ்? பெட்டு கழட்டி கொண்டு இருக்கிறார். டன். பெட்டு கழட்டாது அப்படியே ஓட்ட முடியாதா சந்தோஷ்? ஓட்டலானே, கலப்பையெல்லாம் ஓட்டலாம். ரொட்டேட்டர் பெட்டு கழட்டினா தான் ஜாயிண்ட் போட முடியும். சங்கிலி போட முடியுமா? ஜாயிண்ட் மாட்ட முடியும். அங்கே ஒருத்தர் பாருங்க, வண்டியெல்லாம் வெயிலில் கிடக்குதுன்னு எடுத்து நெவில் விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. சிங்கப்புலி. வெயிலெலாம் ரொம்ப நேரம் வண்டி நிறுத்தாதீங்க நண்பா. நல்லா பெயிண்ட் சேடாயிரும் புது வண்டியாக இருந்தால். பழைய வண்டியாக இருந்தால் எப்படி விட்டுறலாம். புது வண்டியாக இருந்தால் நெவில் நிறுத்துறது அழுத்துனீ இல்லை மேலே போல்ட்டு தள்ளிட்டு என்னத்த இருறா. அப்போ இந்த ஊக்கு கழட்டி விடுறது இவ்வளோ நேரமா? நீ வேடு வச்சிருந்த நீங்கள் அப்படியே கொண்டாந்து இது கூட கொண்டு தானே? முந்தா நேற்று என்ன பண்ணீங்க? நான் இல்லைன்னா நீங்கள் வைக்க கூடாதா? திங்க தெரியுமா? ஒரு பெட்டு கழட்டுறதுக்கு 1 மணி நேரமா? இதுக்கு தான் ஒரு சப்ஸ்கிரைபர் என்னங்கிறாங்க தெரியுமா? இதுக்கெல்லாம் வந்து இப்போ சாப்பிட்டு சொறி விட்ருங்கண்ணா, வேலை முடிஞ்சிடும். அப்படியே ஒரு கம்பி உள்ள சொறி விட்டுறது. டொமோட்டோ கம்பெனிக்காரங்க வச்சுக்கிறாங்க. ஆமாம், டொமோட்டோ கம்பெனிக்காரங்க வச்சுருக்குறாங்க. பார்த்துக்கிங்க அங்கே. சரி, அவங்க வச்சுருக்குறாங்க. அவங்க பெரிய ஆளுங்க வச்சுருப்பாங்க. இன்னொன்று நான் அப்படி பின்னு போகிற மாதிரி அது கொட்டியே லோடு ஓட்டமாக லொடக்கணும் அடிச்சுக்கிட்டே போகும். நமக்கு எதுக்கு நாம் அந்த 4 போல்ட்டு கழட்டி மாட்டுறதெல்லாம் கோகுலுக்கு ஒரு ஜிபி மேட்ரு. கோகுல வைக்க வரதப்ப வச்சிடறாங்க, கழட்ட தான் முடியல. கழட்டு பேனா கட்ட எடுத்து போட்டிங்களா? நாயா அது உள்ள போடுற பேனர் எடுத்துட்டு வா. நீ கழட்டுறா. ஏன் அந்த ரிஞ்சு ஆகும் என்ன? எல்லாம் ஒருத்தன் சூறப்புலி தாண்டா. இது ஒன்று தான் போதும், இதை வச்சு இது கழட்டிப்பலாம். இந்த பண்ணாதான் வேண்டும். எப்படின்னா நீ சொன்னா சரிடா சந்தோஷ். கோகுல் அவர்களே தூக்கலாம். தூக்க நான் 3 போல்ட் கழட்டினேன், நீ 1 தான் கழட்டான. நீ தூக்குடா. நெட்ட உருவுங்கடா, டைம் ஆகுதுடா. தூக்குங்கடா. தூக்குடா. நீ தூக்கு, நான் தூக்கணும். தூக்குடா. நான் தூக்குறேன் பார். அது நீங்க அப்ப 2 பேர் எதுக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறேன்? நீ தூக்கு. நான் தூக்க சொல்லணும். ஆட்டுங்கடா பேட்டா. ஃபர்ஸ்ட் போல்ட் உனக்கு கழட்டவே இல்லை. அசரெல்லாம் எப்படிறா? போல்ட்டெல்லாம் லைட்டை தட்டி விடு. நெட்ட தூக்க. மணி மேலாம் நான் தான். சரி, கையில் பிடிச்சில்லா வரும். சரிச்சு போயிடும். அங்கெல்லாம் தட்டினீன்னா அப்புறம் எப்படி உள்ளே போடுவா? இப்போ அந்த இடத்துல சரிச்சு போச்சா இல்லையா? இப்போ சம்டி போட்டேன் அந்த இடத்துல இது என்னாச்சு? ஏற்கனவே சுகர் ஆகுது. நீ சம்டி வச்சு தட்டினீனா பைத்தியக்காரன். போல்ட்டு போடு. இதுலேயும் டீசல் இல்லையா? எடுத்துட்டு. ஏண்டா அதே கையை போடு. அப்புறமேல மாட்டிக்கலாம். சரி, கை சொல்லு. வெயில் வேற நீ என்னன்னு தெரியல. இன்னும் அதுலேயே வெய்ய போட்டு மண்டையை பொழக்குதுடா. வரலாம். ஐயே பின்னல்ட்டு அழுத்து.
கையிலே அழுத்தலாம் அழுத்து. ரொட்டாட்டரை கழட்டி விட்டு பின்னு மேலே வர மாதிரி யாருக்கு கழட்டி விட தெரியாது. இருறா. தெரியுது. மேலே வர மாதிரி கழட்டி விட்டா பின்ன அழுத்துறதுக்கு கரெக்டாக இருக்குமா இருக்காதா? வா இன்னும் இதை போட்டுறேன். வா கொஞ்சம் இருக்கு. லைட்டா தூக்கி பிடிக்க. சொருடா. பார்த்து சொரு. பார்த்து ஓட்ட கிழிஞ்சி போயிருக்கு. கை போட்டு சித்தரிக்காடு. அஞ்சு வருஷம் மாற்றிக்கலாம். சரி. தூக்கு தூக்கு குட்டை பண்ணி தூக்க. அப்படி குட்டை பண்ற மட்டும் பாருல. தூக்கல. கொஞ்சம் இருக்கடா. லைட்டா வண்டி முன்னாடி மூவ் பண்ணு. லைட்டா லைட்டா. ஆல்ரெடி ரொட்டேட் ரோட் இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணு. இரு க்ளோஸ் டைட் பண்ணு. நட்டு வாங்கி அதை பார்த்துட்டு என்ன பண்ணு. லாக் பண்ணது. ரொட்டாட்டர் மட்டும் நெருக்கும் போது மட்டும் இது மட்டும் ஒட்டிக்க கூடாது. ஒட்டுனா ஸ்டார் போயிடும், இல்லை அதில் பேரிங் போயிடும். தூக்க. மட்டம்லாம் கரெக்டாக இருக்கும். போதும் போதும் தூக்க. தொடச்சுடு. இனிமேல் வந்தால் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா டெய்லியும் காலையில் எல்லா வண்டியும் தொடச்சிட்டு தான் அடுத்த வேலையை வைக்கணும்டா. அப்போ தான்டா உங்களுக்கு சரியாக இருக்கும். ரெண்டு பேர்த்தையும் ஒவ்வொன்றும் சொன்னாதான் தெரியுது. இதெல்லாம் உங்களுக்கு இது கூட சொன்னால் தான் செய்வீங்களா? இன்னுமே ஆகட்டும். இனிமேல் டெய்லியும் வந்தால் அவன் ஃபஸ்ட்டு எல்லா வண்டியும் தொடச்சி விட்டுட்டு தான் அடுத்த வேலையை செய்யணும். காலையில் வந்தோடனே இந்த வண்டியை முழுக்குனீங்க, அவ்வளோதான், அப்படியே போயிட்டோம். வந்த உடனே எல்லாம் கிளவனாட்ட உக்காந்துக்கிறீங்க. வேலை தான் ஆன மாட்டல. அதெல்லாம் எவங்கிட்ட இருக்குதோ அதை எடுத்து உடனே எந்த வண்டி அந்த வண்டியெலாம் இல்லை. அதெல்லாம் பிரிக்கிற வேலையாக இருக்கக்கூடாது. வந்தால் அவன் இனிமேல் ஃபஸ்ட்டு வண்டி தொடங்கி முதல்ல வந்தால் வந்து உக்காந்துக்கிறீங்க. பழமைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே இதுக்கெல்லாம் கோவில் லாய்க்கல. வந்தால் அவன் தான் வேலை வாங்கணும். இதுக்கு வேறு சீனியரு. நாளைக்கு வராது இருக்கட்டும். என்னடா வர லேட்டு உனக்கு? நாளைக்கு வராது. நீ 8 மணிக்கு ஒருத்தன் ஒரு நாளைக்கு திட்டி வந்தானா ரெண்டாவது இன்னொருத்தன் வர்றதில்ல. ரெண்டு பேரு எந்த தோப்புல என்ன இருக்கும் திங்கிறதுக்கே தொலைகிட்டு தான். அப்புறம் எப்படி?
டீசல்ண்ணா வீட்டில் இருக்க மொத்தத்தையும் வலிச்சுக்கலாம் ஜீப்பில் வரும் அங்கே ஆண்டிட்டி வாங்குற காசெல்லாம் பங்குக்கே கொண்டாந்து கொடுக்குற மாதிரி இருக்குது, லாபமே காணாம. எங்கே இப்போ தான் 1500 வாங்கிட்டு வந்தால் இப்போ திரும்பி 1500 டீசல், அந்த 100 பெட்ரோல் 100 ரூபாய் கொடுத்துரு. ஓரம் ஒரு 2 சுற்றி சேர்த்து விடுங்கடாண்ணே, ஓடவே இல்லை. ஏன் விடல, இப்படி விட்றானோ, மாற்றி விட்றானோ. ஓகேண்ணா, ஓகே நண்பா, சோளம் வச்சுருக்குது. சரி, பெரிய வண்டி தான் எடுத்துகிட்டு வரலான்னு ஐடியாவில் இருந்தோம். சரி, ரொட்டேட்டர் ஓட்டத்துக்கு நம்ம எப்பயும் பெரிய வண்டி தானே ஓட்டுவோம், சரி பெரிய வண்டி தான் எடுத்துகிட்டு வரலான்னு இருந்தோம் நண்பா. அதுங்காட்டி காட்டுக்காரர் ஃபோன் பண்ணி என்ன சொல்லிட்டாங்க, சின்ன வண்டி கொண்டு வாப்பா, எல்லாம் தென்னை மட்டையெல்லாம் அடிப்படும், அதனால் சின்ன வண்டியிலே ஓட்டிக்கலாம், பெரிய வண்டி வேணாம் அப்படின்ட்டாங்க. அதனால் 415 எடுத்துகிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு நண்பா. 36 பிளேடு. நிறையா பேர் வளைச்சி கேட்குற காமன் கொஸ்டின் இது தான். இந்த வண்டிக்கு 42 பிளேடு தான் அதிகமாக வச்சுருக்கிறீங்களா என்னென்னு தெரில, ஆனால் அதிகமாக 42 பிளேடு தான் கேட்குறீங்க. 42 பிளேடு வந்து பார்த்திங்கன்னா 45 ஹெச்பிக்கு மேலே இருக்கிற வண்டிக்கு எல்லாம் 42 யூஸ் பண்ணுங்கள். 45 ஹெச்பி, அதாவது 45 டு கீழே 35 வரலாம், 36 பிளேடு யூஸ் பண்ணுங்கள், தாராளமாக இருக்கும். இது பாருங்கள், 40 ஹெச்பி தான், அசால்ட்டாக ஓடிட்டு இருக்குதா, அதனால் போடலாம். கொஞ்சம்
மண் ஈரக்கடியாக இருந்தால் தான் ப்ரோ பிரச்சனை, இல்லைனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நீ வாங்கி 4 சுற்று ஓட்டுறதாடா? என்ன ஓட்டுறேன்? அந்த காடு அப்புறம் தோப்பு போயே ஓட்டுவேன். அடுத்து தோப்பு கீழே வந்துமா அந்த தோப்பெல்லாம் ஓட்டணும். அது இல்லையா? எப்படி பாருங்க 415 எப்படி பூச்சாட்டம் ஓடுது. லைட்டோட போட்டுக்காங்கடா புடுக்கணுக்கிட்ட. அதனால் 36 பிளேயர்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இதுலேயே ஓடுது. லைட்டாக ரொம்ப டெப்த்து பிடிச்சா ஓடும் போது லைட்டாக லோடு ஆகும் ப்ரோ. அதெல்லாம் அங்கே பயந்துக்காதீங்க ஓகேவா. 45 HP 42 HP இதிலலாம் 36 பிளேடு தாராளமாக போடலாம். 42 பிளேடு போடுறது மட்டும் 45 HPக்கு மேலே போடுங்க. 45 47 49 50 52 வரலாம். 52 57 60 இதெல்லாமே 42 யூஸ் பண்ணுங்கள். அதனால் வந்து யாரோ சொல்லிட்டு போகிறாங்க, ஐயோ இதெல்லாம் சின்ன ரொட்டேட்டர் தான் போடணும், வண்டி இழுக்காது, இன்ஜின் வேலை வச்சிரும் அப்படின்னு. இந்த மாடலுக்கு இப்படி போட்டுங்க. இப்போ எங்களுக்கு பாருங்க 415 தான் எடுத்து வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறோம். இப்போ என்னென்னா தோப்பு அந்த நல்லா தோப்பு ஒரு 4 ஏக்கரா ப்ரோ. இது எல்லாமே வந்து இந்த அக்கா இப்போ வந்த வாட்டி என்னன்னு சொல்லிடுச்சு, எல்லா வயலும் பதமாக இருந்தால் ஓட்டி விடுங்கன்னு. எல்லா வயலும் ஒரே வண்டியில் ஓட்ட முடியாதுங்கக்கா, அதனால் வந்து இன்னொரு வண்டி கொண்டாந்து 2 வண்டி ஓட்டி விட்றேன்னு சொல்லியிருக்கிறேன். அப்புறம் இன்னும் தோப்பு நாங்கள் போய் ஓட்டி பார்க்கல. தோப்பு 2 சுற்று ஓட்டி பார்த்துட்டு தான் அந்த வண்டியை வர சொல்லணும். இல்லைன்னா நானும் சந்தோஷம் போய் அந்த வண்டியை எடுத்துகிட்டு வரணும் ப்ரோ. இதுதான் இன்றைக்கி அவரோட டார்கெட்டு. ஏன்னா இந்த வண்டியில் ஓட்டினா பொழுது ஆயிரும். டீசல் வேறு 1500 தான் அடிச்சு வந்துக்கிறேன், பத்தாது. அதனால் பெரிய வண்டியும் எடுத்துகிட்டு வந்து 2 வண்டியிலையும் போட்டு ஒரு 3-4 மணிக்கெல்லாம் ஓட்டிகிட்டு போயிடலான்னு ஒரு டார்கெட் வச்சுருக்கிறேன். போய் அந்த வயலில் ஓட்டி பார்ப்போம் காஞ்சி போச்சா ஈரமாகுதான்னு. இப்போ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா டீசல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3800 ரேஞ்ச் இந்த வண்டி 415 எடுக்கணும்பா. இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த உழவு ஓட்டும் போது தான் இன்ஜின் ரொம்ப உட்காருது. ஏன்னா இது வந்து 1500 RPM ஸ்டாண்டர்டாக ஓடிட்டு இருக்குதுல்ல, அதனால் எந்த பிரச்சனையும் வர்றதில்லை. இந்த உழவு ஓட்டும் போது தான் வந்து சித்திரவதை பண்ணி கொடுது மனசில். அதுக்கு தான் இந்த இன்ஜினே வேண்டாம், பெரிய இன்ஜின் போட்டுக்கலாம் அப்படின்னு பிரதர் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்காங்களேன். ரொட்டேட்டர்லாம் பாருங்கள், அதெல்லாம் கண் மூடிதரமாக இழுத்துக்கிட்டு போயிடுது. ஆனால் வந்து இதுதான் இழக்க மாட்டேங்குது. இன்ஜின் லைட்டு வேறு ஒன்று ஓட்டுறது. தண்ணி கூட வீட்டில் ஊற்றிட்டு வரல, நான் காட்டுக்காரர்கிட்ட வாங்குறதா இருக்குது. அதே மாதிரி ரொட்டேட்டர் வந்து ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், ப்ரோ சத்தியமான் ரொட்டேட்டர் வந்து 1,42,000 சொல்கிறாங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க. இதுவும் அந்த ரேட்டு தான் வருது ப்ரோ. ஒரு 5000 10,000 முன்ன பண்ண அவ்வளோதான். இதுவும் சத்தியமான் ரொட்டேட்டர் மாதிரி கோமதியும் 42 பிளேயர் கோமதி தரணி ஜிஎஸ் இதுவும் இந்த ரேட்டு தான் வருது. இன்னொரு 20,000 கம்மி 1,20,000 இது வருது. என்ன கோமதி தரணி இந்த ரொட்டேட்டருக்கு வந்து மானியம் இருக்குது, அதாவது சப்சிடி ஒரு 50,000 வரலும் சப்சிடி கிடைக்கும். காடும் வண்டி டிராக்டர்ஸும் ஒரு ஆள் பேரில் இருந்தால். அதனால் எங்கள் சைடெலாம் யாரும் சத்தியமான் எடுக்கிறதில்ல ப்ரோ. அதுக்கு வந்து அதான் சப்சிடி இல்லை. அதனால் எங்கள் சைடில் யாரும் அதுக்கு எடுக்கிறதில்ல. சப்சிடி இருக்கிறதுனால தான் இதை எடுக்கிறோம். சத்தியமானும் ஒன்றும் தப்பு இல்லை ப்ரோ. ஏதோ குறைச்சி கேளுங்க, ஒரு 5000 குறைச்சி கேளுங்க. அருமையான ரொட்டேட்டர் தான், அதெல்லாம் குறை சொல்லவே முடியாது. சத்தியமான் ரொட்டேட்டர் எடுங்க, நல்லாயிருக்கும். எங்கள் சைடு அதெல்லாம் இல்லை, ரேட் அதிகமாக இருக்குதுன்னு தான் யாரும் இல்லை. ஆனால் முக்கால்வாசி நம்ம தமிழ்நாடு பூரா வந்து சத்தியமான் தான் வச்சுருக்குறாங்க. இது கோமதி தரணி ஜிஎஸ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில ஏரியா, அதாவது என்னென்ன கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு, பெருந்துறை, இந்தான அந்தியூர், சேலம், தருமபுரி, கள்ளக்குறிச்சி இது மாதிரி ஒரு சில இடத்துல மட்டும்தான் வந்து வேலூர் இந்த சைடு மட்டும்தான் வந்து கோமதி தரணி ஜிஎஸ்லாம் இருக்குது நண்பா. இதே வந்து மீதி எல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த பக்கம் நம்ம கிழக்கு சைடெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரொட்டேட்டர் தான் சத்தியமான் டைப் தான் அதிகமாக இருக்கும். ஒரு கருத்து கணிப்பில் பார்த்தா சத்தியமானு தான் வந்து பூரா ரொட்டேட்டர் சத்தியமானு தான். அதனால் வந்து அதெல்லாம் ரேட்லாம் பார்க்காதீங்க. நான் விற்கும் போது உங்களுக்கு ரேட்டு நல்ல ரேட்டு விற்கும் சத்தியமானலாம். ஏன்னா அதுக்கெலாம் சப்சிடியே கிடையாது. அதனால் என்றைக்கு விற்றாலும் நல்ல ஒர்த்து இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். அதனால் சத்தியமானே எடுத்துக்காங்க நண்பா. வேறு இந்த வயலே ஓட்டி முடிச்சாச்சு. இது ஓட்டிட்டு காட்டு சுற்றியும் ஒரு சுத்தம் வர தேவையில்ல. ஆனால் காட்டுக்காரர் வந்து ஓரம் ஒரு சுத்தம் வந்துருப்பா, பார் போகிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதனால் இப்படி இந்த வாக்கில் ஓட்டுறோம்ல, இப்போ திருப்பி இந்த வாக்கில் மாற்றி ஓட்ட போகிறோம்.
அதனால் ரொட்டேட்டர் ஓட்டுறதுல இந்த வண்டியே போதும். 36 பிளேடுக்கலாம். என்ன ரொம்ப நேரம் ஓட்ட முடியாது. அதுவும் சொந்த ஓட்டத்துக்காரராக இருந்தால் இது மாதிரி ஒரு 45 HP 40 HP கேட்டகரி எடுத்துக்கிட்டாருன்னா சூப்பர். என்ன எடுக்கிறீங்க, டபுள் கிளச்சாக எடுத்துக்காங்க. உங்களுக்கு லைஃப் லாங் கடந்து போயிடும். ஓகேவா? எந்த வண்டி எடுக்கிற பட்சத்தில் டபுள் கிளச் வண்டியை எடுத்துக்காங்க. நல்லாயிருக்கும் லைஃபு. அடி அவனுக்கு அடி, அவனுக்கு அடி யாருண்ணா? அவனுக்கு அடி யாருண்ணா? லோடு பிடிச்சா லைட்டாக தூக்கி பிடிச்சாங்க நண்பா. தூக்கி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா வண்டி கொஞ்சம் உடனே ஃப்ரீ ஆயிருந்து வச்சுக்காங்களா. லோடு பிடிச்சதுன்னா ஃப்ரீ பண்ணிக்காங்க. மற்றபடி பாருங்கள், இதுவும் ஃபினிஷிங் அருமையாக இருக்குது. அது நம்மளது 42 பிளேடோட 36 பிளேடில் வர சோளை வச்சா தான் அருமையாக முளைக்கும். ஏன்னா சத்தியமான் டைப் மாடல் ப்ரோ இது. ஏன்னா பிளாட்ஃபார்ம் ஹைட் கம்மி. ஸோ அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபினிஷிங் அருமையாக வரும். டெப்த்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கும். ஆனால் டெப்த்து கம்மியாக எடுத்தாலும் அருமையான சோளம் முளைக்கிறது அப்படி சூப்பராக முளைக்கும். குறையே சொல்ல முடியாதுன்னு வச்சுக்காங்களேன். இந்த வண்டி ரொட்டேட்டர் மட்டும் விட்டா ஓட்டுவானுங்க. இதே 5 கலப்பை ஆம்பு கலப்பெல்லாம் விட்டா மேலேங்கேலையும் பார்ப்பானுங்க. டேய் அப்படி போய் பிடிச்சாங்க. இது ஃப்ரெண்டு வீல் ஒன்று மாற்றிட்டா இதோட வேலை முடிஞ்சிடும் ப்ரோ. இன்ஜின் தான் மாற்றிக்கலான்னா எங்கே ப்ரோ கையில் காசே கிடைக்க மாட்டேங்குது. வரவும் செலவுமே சரியாக இருக்குது. அதனால் யார் எடுத்தாலும் சரி ப்ரோ இதே நல்லா தானே போகுது, இந்த வண்டியை எடுக்கலாமா ப்ரோ அப்படின்ட்டு கேட்காதீங்கப்பா. மல்டி பர்பஸுக்கு செட் ஆகாது. ஓகேவா? மல்டி பர்பஸ்னால் ஒரு குறைஞ்சது ஒரு 45 HP. இப்போ பாருங்கள், ஜாண்டியர்லாம் வந்து நிறையா வண்டி டூவீல் கிளச் இருக்குது. செகண்ட் ஹேண்ட் வண்டி மகேந்திராவோட யுவோடெக் ப்ளஸ் இப்போ வந்த மாடலும். அதனால் வந்து அதில் கொஞ்சம் பழைய வண்டி கிடைக்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் வந்து ஜாண்டியர்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் 42 45 HP இதில் எல்லாம் நிறைய இருக்குது டூவீல் கிளச்சு. வண்டியை மட்டும் செகண்ட் ஹேண்ட் வண்டி எடுக்கும் போது கொஞ்சம் 1க்கு 4 ஐட்டம் பார்த்து எடுங்க. உங்களுக்கு வண்டியை பற்றி தெரியலனா ஒரு மெக்கானியோ ஒரு தெரிஞ்ச ட்ரேடர்காரரோ பார்த்து எடுங்க. ஓகேவா? ரீபெயிண்ட் டச் பண்ணியிருக்க போகிறாங்க, அடியில் பாடிக்கு இது கிராக் ஆகிருக்க போகுது. அதனால் 1க்கு 4 ஐட்டம் பார்த்து எடுங்க. மித்தபடிக்கெலாம் வண்டியில் எதுவும் பார்த்தால ஒயிட் ஸ்மோக் வருதான்னு பாருங்கள். கியர் பாக்ஸ் சவுண்டு வருதான்னு பார்த்து எடுங்க. அப்புறம் வேறு ஆக்சலில் எங்கேயாச்சும் இன்ஜினு கியர் பாக்ஸு ஹைட்ரோலிக்கு இதில் எங்கேயாச்சும் ஆயில் லீக்கேஜ் ஆகுதுன்னு பாருங்கள். மெயினாக வந்து வண்டி கழுவி தொடச்சி எண்ணெய் போட்டு பளபளன்னு வச்சுக்கிற வண்டியை தயவுசெய்து எடுக்காதீங்க. என்னுடைய ஜெஸ்டின் அது புழுதியோடு இருந்தாலும் சரி. ஏன்னா அப்போ தான் வந்து வண்டியில் எங்கேயாச்சும் ஆயில் லீக்கேஜ் ஆகுதா, இப்போ தான் லீக்கேஜ் ஆக போகுதா, எங்கேயாச்சும் சொட்டு போடுற அளவு ஒழுகுதா, இதெல்லாம் தெரியும். சுத்தமாக கழுவி கண்ணாடி மாதிரி நிறுத்தி வச்ச வண்டியை போய் பார்க்காதீங்க. இன்றைக்கி எத்தனையோ வீடியோஸ் நான் பார்க்குறேன். அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ ஆடு வருது. வண்டி பார்த்தா கண்ணாடி மாதிரி நிறுத்தி தான் அந்த வீடியோ காட்டுறாங்க. ஆனால் அது மாதிரி வீடியோ எடுக்காதீங்க. அந்த வண்டியில் எடுக்காதீங்க. அது விலை கம்மியாக்குற மாதிரி தான் தெரியும். அப்புறம் நீ கொண்டாந்து போட்டு உங்கள் சைட்டில் போட்டு உங்கள் ஓட்டத்தை இழுத்து பிடிச்சிங்கன்னா தான் எங்கெங்கே என்னென்ன முட்டுதுன்னு. அது எல்லா வண்டியும் அப்படி சொல்லலை, ஒரு சில வண்டி அது மாதிரி இருக்குது. ஏன்னா நான்லாம் எங்கள் அப்பா ஓட்டும் போது நான் சின்ன வயசில் செகண்ட் ஹேண்ட் வண்டி எடுத்து அது மாதிரி அனுபவிச்சதுனால தான் நான் சின்ன வண்டிக்கே செகண்ட் ஹேண்ட் வண்டிக்கே போகிறதில்ல. இது மாதிரி நிறைய கோல்மால் ஒரு சைட்டில் இப்போ என்னாட்டும் ஓட்டுறனா அது மாதிரி போய் பார்த்து உடனே பணத்தை கட்டுங்க, உடனே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துடுங்க. ஓகேவா? அதே மாதிரி வண்டி எடுக்கும் போத வண்டியில் பார்த்துக்கங்க டாப்பு பம்பரு ஊக்குப்பெட்டு இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தானே அப்படின்னு கேட்டுக்கிட்டு ரேட் பேசுங்க. இல்லைன்னா வச்சுக்கோங்க, ரேட் பேசின வாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, நான் டாப்பை கழட்டிக்குவேன், இல்லை பம்பரை கழட்டிக்குவேன், இல்லை பெட்டை கழட்டிக்குவேன், இதில் புது பேட்ரி போட்டிருக்குது, நான் இந்த பேட்ரி கழட்டிக்கிட்டு வேறு பேட்ரி தான் வைப்பேன் இப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வண்டி பேசும் போதையே இதெல்லாம் பார்த்துக்காங்க. பேட்ரியெல்லாம் திறந்து பார்த்துக்காங்க. நீங்கள் எடுக்க போகிறது அந்த வண்டி தான் 10 நாள் கழித்து பணம் கட்டுறீங்கன்னா அப்படின்னா அந்த கேப்பில் பேட்டரியை மாற்றி விடுவாங்க, பழைய பேட்டரி போட்டு விட்ருவாங்க. அது அப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகும், 4 நாள் கழித்து ஸ்டார்ட் ஆகாது போயிடும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன குழு. இது மாதிரி நிறையா நண்பர்கள் இதெல்லாம் வண்டி எடுக்கும்போது செகண்ட் ஹேண்ட் வண்டி எடுக்கும்போது இதெல்லாம் சந்திச்சிருப்பீங்க நினைக்கல. உண்மை அதுதான். அப்படி இது உண்மை ப்ரோ நீங்கள் சொன்னது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் தட்டி விடுங்க நண்பா. இன்னும் நல்ல பேர்த்துக்கு 4 பேருக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? எத்தனையோ வீடியோஸ் நானும் பார்க்குறேன். ஆனால் வந்து இதெல்லாம் யாருமே சொல்கிறதில்ல. சும்மா நான் வண்டி எடுத்துக்கிறேன், இதோட பர்ஃபார்மன்ஸ் இப்படி இது அப்படிலாம் இல்லை.
வண்டியில் இதில் என்னென்ன ஒரு வண்டி எடுக்கிறோம்னா இதில் எவ்வளோ நெகட்டிவ் இருக்குது, எவ்வளோ பாசிட்டிவ் இருக்குது, இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா எடுக்கணும். சரியா? அதனால் வண்டி பேசுனீங்கன்னா பேசுகிறதுக்கு முன்னாடி இதுதான் வண்டியா, இதில் இருக்கிற செட்டு அப்படியே தானே அப்படின்னு சொல்லிக்காங்க. இல்லை நான் இதை கழட்டிக்குவேன் அதை கழட்டிக்குவேன்னு ஒரு இடத்துல என்ன தப்பு நடக்குதுன்னா, எல்லாம் பேசி அட்வான்ஸ் பண்ண வாட்டி நான் டாப்பு தர மாட்டேன், இல்லைனா நான் பேட்ரி வேறு தான் தருவேன், பம்பரை கழட்டிக்குவேன், இல்லை பெட்டை கழட்டிக்குவேன், எனக்கு அந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு ஒரே பெட்டு தான், அதனால் நான் பெட்டை கழட்டிக்குவேன் அப்படின்னு எத்தனையோ பேர் நீங்கள் சொல்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வண்டி எடுக்கும் போதே எல்லாத்துக்கும் பேசி கட்டி எடுத்துக்காங்க. இதை வண்டியில் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்காங்க, இல்லை கழட்டுறதெல்லாம் கழட்டிக்காங்க. ஏன்னா நம்ம வண்டி எடுக்கும் போதே அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு ஒரு 5000 10,000 கம்மியாக பேசிக்கலாம்ல. எப்படி நான் சொல்கிறது கரெக்டு தானே? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச என் நண்பர்களே நிறைய பேர் எடுத்துகிட்டு இதை கழட்டிக்கிட்டாங்க, டயர் நல்ல டயராக இருந்துச்சு டயர் கழட்டிக்கிட்டாங்க, கேட்டால் இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. அதனால் முடிஞ்சளவு வண்டியை பேசுனீங்கன்னா இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வச்சு பேசிக்காங்க. அப்போ தான் நாம் வண்டி எடுக்க முடியலன்னா நாம் நட்டத்தில் போகிற மாதிரி இருக்கும். அவங்க வண்டி எடுத்து புதுசாக எடுத்து ஓட்டி சம்பாரிச்சிருப்பாங்க, நாம் ஏதோ ஒரு 2 ரூபா 1 ரூபா கட்டி டிஏவை போட்டு கடன் கட்டி தான் எடுக்கிறோம். எடுத்து அந்த உடனே நம்ம கடன் டிஏவை கட்டுறதுக்கு கூட எல்லாம் வண்டி செலவாக பண்ண முடியும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பழைய வண்டி எடுக்கும் போது ஆயில் லீக்கேஜ் தானே வருங்க. இப்போ நான் மேலே சொன்ன விஷயமெல்லாம் 1க்கு 4 ஐட்டம் யோசிச்சுட்டு அப்புறமேட்டு எடுங்க நண்பா. ஏன்டா அதை எடுக்கல, அதே எடுக்கல, இந்த வயது ஏறணும்னா போ. அதே மாதிரி சத்திமான் டைப் ஏன் செயின் கொடுக்கலாம், இந்த அடிக்கடி செயின் பிக்கிறது இந்த பிரச்சனைலாம் அதில் வராது நண்பா. அது எல்லாமே கீர் டிரைவ் தான், சத்தமே இல்லாத ஓடிட்டுருவோம். இப்போ இதுவும் பாருங்கள், நாங்களே எடுத்து 20 செட்டுக்கு மேலே ஓட்டிவிட்டோம். இது வரலும் அந்த 36 பிளேடில் சத்தமே வரல. அந்த 42 பிளேடையும் அது இருக்கட்டும், அது 4 வீல் டிரைவ் போட்டு பெரிய வண்டிக்கு கீர் டிரைவ் எடுத்துக்கலான்னு ஒரு தாட்டில் இருக்கிறோம். அது இன்னும் எப்போ எடுக்க போகிறோம்னு தெரியல. ஒரு ஐடியா வச்சுருக்கிறேன், பார்ப்போம். ஏதோ இந்த சீசனுக்குள்ளே எடுக்க முடியுமா என்னன்னு தெரில, பார்க்கலாம். 42 பிளேடு சூப்பர் ஹெச்டி எடுக்கலான்னு கோமதியில் 1,42,000 என்னமோ வருதுன்னு சொன்னாங்க. 2-3 ஐட்டம் பார்த்தேன், பார்ப்போம். எங்கே டீசலுக்கே வருமானம் இல்லை ப்ரோ. நீங்கள் எப்படி ஓட்டுறீங்களோ அதே மாதிரி தான் ஏன் பொழப்போம். 10 ரூபா சம்பாரிச்சா 20 ரூபா செலவு. நான் இது விஜயவாடா போகலான்னு அங்கே போகிறதுக்கு எல்லா பணமும் எல்லாம் பேரட்டிக்கிட்டு போனேன். அங்கே என்னடானா கடைசியில் பார்த்தா நமக்கு தேவைப்படுற சாமானமே அங்கே இல்லாத போச்சு. சரி ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும். அப்புறம் வாங்கினீங்களுக்குலாம் வந்தால் கொடுத்துட்டேன். இப்போ பழைய பொருள் டீசலில் கூட காசு இல்லாத போயிடுச்சு. ஆர்பிஎம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஆர்பிஎம் தான் ப்ரோ ட்ராவன் ஆகும். ஒன்றும் பெருசாலாம் ட்ராப் ஆகும்னு நினைக்காதீங்க, ஒரே ஒரு ஆர்பிஎம் தான் ட்ராப் ஆகும். மற்றபடி ரொட்டேட்டருக்கெல்லாம் அருமையாக இருக்குது. அதெல்லாம் இந்த வண்டியை பற்றி நான் குறையே சொல்ல மாட்டேன். ஆனால் கலப்பையெல்லாம் ஓட்டணும்னா இன்ஜின் உட்காரும் அமுங்கும், ஏகப்பட்ட தலைவலி. இப்போ இதை ரிவர்ஸ் போட்டு எடுத்துருந்தானே அந்த மூளையை, இப்போ போய் அப்படியே வாட்டமாக ஏறிக்கிறான். இப்போ போய் ஒரு ரவுண்டு அடித்து அப்புறமேட்டு ஏறுவோம். இதெல்லாம் தான் இந்த ப்ரோ தேவையில்லாத டைம். இது மாதிரி டைமெல்லாம் நீங்கள் குறைச்சிங்கனாவே மணிக்கணக்கு ஒரு காட்டில் கரெக்டான ஹவரில் எடுத்துக்கலாம். இப்போ டேய் ரிவர்ஸ் போய் எடுத்திருந்தா இப்படியே போய் ஏறி இருக்கலாம்ல, ரிவர்ஸ் போய் எடுத்திருந்தா இப்படியே ஏறி இருக்கலாம்ல. இதெல்லாம் டைமு தான். ஓகே, நம்ம மேலே ஒரு வயல் சோளை வச்சுக்கிறாங்க, அந்த வயல் போகுது. இந்த மூலையில் பைப் இருக்குது, பைப்பு. டேய் இப்படி ஓட்டு. அதனால் சின்ன தப்பு பண்ணுறதுனால டைம் பார்த்து என்னம்மாங்க 1/4 மணி நேரம் சேர்த்து ஓடி போச்சு, 20 நிமிஷம் சேர்த்து ஓடி போச்சு, இந்த பசங்க ஓட்டிவிட்டாங்க அப்படின்னு வரும். அதனால் இது மாதிரி இடத்துல தான் டைம் கட் பண்ணி எடுக்கணும். இதே அன்றைக்கி சொன்ன பைசன் பை மாதிரியே தான் ப்ரோ இதுவும். சிங்கிள் கிளச்சுங்கிறதுனால
ரொட்டேட்டர் கீழே வச்சுட்டு நம்ம கீர் போட முடியாது, கீர் டைட்டாக இருக்கும். அதையும் மீறி போட்டு இழுத்து பண்ணிங்கன்னா கீர் ஷிஃப்டிங் லாடு தேஞ்சு போயிடும். உள்ளே 2-3 பட்டை இருக்கும், அந்த பட்டையெல்லாம் தேஞ்சு அரசாகி போயிடும். ஸோ அதனால் வந்து கீர் கடிக்குதுன்னா பைசன் பையிலாகட்டும் போர்ஷன் பையிலாகட்டும் பூமி புத்திர கேட்டகரியில் வேறு வண்டியில் எதுன்னு தெரில. அதனால் இதில் கீர் கடிக்குதுன்னா உடனே கொஞ்சோண்டு மண்ணை விட்டு கொஞ்சோண்டு ரொட்டேட்டர் மேலே தூக்குனிங்கன்னா கீர் ஃப்ரீயாக வரும். அந்த டைமில் கீர் போட்டுக்கலாம். மித்தபடிக்கு கீர் டைட்டாக இருக்குது கைட்டாக இருக்குது ப்ரோன்னு போட்டுதான் அப்படியே இழுக்காதீங்க. என்ன இன்னும் கொஞ்சம் டெப்த்து அதிகமாக காடு ஃப்ரீயாக ஈரமாக இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் டெப்த்து அதிகமாக இருந்தால் வண்டி கொஞ்சம் லோட் ஆகும்னு வச்சுக்காங்களா. மித்தபடியெல்லாம் ஒன்றும் ஆகாது ப்ரோ. அதனால் 36 பிளேடுக்கெலாம் 45 கத்தி ரொட்டேட்டு, 36 பிளேடுக்கெலாம் 42, 40, 45 இதெல்லாம் தாராளமாக போடலாம். இன்றைக்கெல்லாம் டியூஷன் பையில் போட்டு ஓட்டுறாங்க ப்ரோ. இதுக்கெல்லாம் என்ன, அது பழைய மாடல் வண்டி ஓடமோ, இது என்ன லேட்டஸ்ட் வண்டி ஓடுறதுக்கு என்ன அது வலிக்குது. அதனால் தைரியமாக டியூஷன் பை வச்சுக்கிறீங்கன்னா 36 பிளேடு சொந்தமாக ரெக்கார்டு இதெல்லாம் இருந்துச்சுன்னா சொந்தமாக எடுத்து போட்டுக்காங்க. சத்தியமானாக இருந்தாலும் சரி, கோமதியாக இருந்தாலும் சரி, தரணியாக இருந்தாலும் சரி, சொந்தமாக எடுத்து போட்டுக்காங்க. அதுக்கெல்லாம் வண்டி விற்க தேவையில்ல, அதெல்லாம் ஓடலாம் ப்ரோ. அதெல்லாம் ஓடும். என்ன நீங்கள் என்ன டெய்லியும் நான் 5 மணி நேரம் ஓட்டுவீங்களா? ஒரு 5 மணி நேரம் ஓட்டிப்பீங்கன்னா அப்புறம் 3 மாதத்துக்கு வண்டியே எடுக்க மாட்டீங்க. சொந்த ஓட்டத்துக்காரெலாம் இன்றைக்கி இது தான் பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி ஆள் டிமாண்டு இதெல்லாம் செலவு பார்த்துட்டு இந்த மாதிரி சொந்தமாக போட்டுக்கிட்டால் எந்த தலைவலியும் இல்லை. அதே மாதிரி இது பார்த்துக்கிட்டேன், இதுக்கும் 1300 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறோம், அதுக்கும் அதே ரேட் தான். இது ஏன்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா பைசன் பை இப்போ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் ஓடுதுன்னா அதே தான் வந்து நம்ம நோவோ சீரிஸும் 1 மணி நேரம் தான் ஓடும். என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோவோட வேகமாக போகும். அது 2 சுற்று சுற்றுதுன்னா இது 3 சுற்று வந்துடும், 2க்கு ஒரு சுற்று சேர்த்து வரும். அப்போ வந்து 36 பிளேட் ஆகலமும் 42 பிளேட் ஆகலமும் எங்களுக்கு ஈக்குவலாகி போயிருன்னு வச்சுக்காங்களேன். அதனால் டைம் சார்ஜிங்லாம் எதுவுமே டிஃப்ரெண்ட்லாம் வராது. அதனால் ஒரே ரேட் தான் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கும் 1300 ரூபா தான், இதுக்கும் அதே ரேட் சேம் ப்ரைஸ் தான். ரேட்டெல்லாம் ஒன்றும் மாறுறதில்ல. என்ன பக்கத்தில் வண்டி விட்டு ஓட்டி பார்த்துக்காங்க, ரெண்டும் ஒரே டைம் தான் ஓடும். இது 36 பிளேடுனால இது வேகமாக போகுதில்ல, அதனால் நாங்கள் வந்து ஒரே சார்ஜ் தான் வாங்குவோம். நீங்கள் 36 பிளேடுக்கு உங்கள் ஏரியாவில் என்ன ரேட்டு வாங்குறீங்க, 42 பிளேடு என்ன ரேட்டு வாங்குறீங்க, இப்போ என்ன இந்த வருஷம் என்ன ரேட் போயிட்டு இருக்குது 25 அப்படின்னு சொல்லுங்கள் நண்பா. கமெண்ட்லாம் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். வெயில் வேறு நல்ல வீடியோவே ஷூட் பண்ண முடியல ப்ரோ, அவ்வளோ வெயில் அடிக்குது. 2 பேரும் உட்காந்துக்கிட்டு வண்டிகளை பழமை தான் அதிகமாக இருக்குது, வேலை நடந்த பாட்டை காணோம். ஓகே நண்பா, சொல்லுங்கள் நம்ம வீடியோ எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இல்லை எல்லாருக்கும் வீடியோவாட்டம் உங்களுக்கு ஒரு டைம் பாஸ் வீடியோ ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்களா, என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. நானும் தெரிஞ்சுக்கலான்னு ரொம்ப ஆசையாக இருக்கிறேன். இல்லை ப்ரோ உங்கள் வீடியோவில் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன், யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறீங்களா, இல்லை உங்கள் வீடியோஸ் ஜஸ்ட்டு ஜாலிக்கு மட்டும்தான் உங்கள் வீடியோ யூஸ் ஆகுது அப்படின்னாலும் சொல்லுங்கள். இன்னும் ஏதாச்சும் நம்ம வீடியோவில் ஏதாச்சும் புதுசாக சேஞ்ச் பண்ணி ஏதாச்சும் அப்டேட் பண்ணலாமா, அதையும் கமெண்டில் தட்டி விடுங்க நண்பா. ஏன்னா உங்களுடைய தேவை தான் எனக்கும், என்னால் முடிஞ்சதை நான் எடுத்து போடுறேன். அதுலேயும் எத்தனையோ பேருக்கு இன்னும் கொஞ்சம் இப்படி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும், மாற்றி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எத்தனையோ பேருக்கு மனசில் வச்சுருப்பீங்க. அப்படி இருக்கிறத கொஞ்சம் கமெண்டில் தட்டி விடுங்க நண்பா, எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் கொஞ்சம் கிளியரன்ஸாக கிடைக்கும். ஓகேவா? இதே நிறைய நாள் நான் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அது இன்றைக்கி தான் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, அதனால் கேட்டேன். கமெண்ட் ரீட் பண்ணும் போது நினச்சிக்கிட்டே இருப்பேன், ஆனால் அது சொல்கிறதுக்கு டைம் இல்லை, மறந்துடுறேன். அதனால் இன்றைக்கி தான் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, அதனால் சொன்னேன். அதனால் எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இல்லை ப்ரோ உங்கள் வீடியோஸ் ஜஸ்ட்டு பார்ப்பேன் அவ்வளோதான் அப்படிங்கிறதுனாலும் சரி, உங்கள் மனசில் என்ன தோணுதோ ஓகே ப்ரோ நீங்கள் கமெண்டில் தட்டி விடுங்க நண்பா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். மற்ற நண்பர்களும் கமெண்ட் வந்து படிப்பாங்கள்ல. இப்போ நிறையா நண்பர், நான் ஒரு விஷயம் பாருங்க காரணட்டேன், நிறையா நண்பர்கள் வந்து இப்போ ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணிக்கிறாருன்னா, நீங்கள் இப்போ வந்து நம்ம கமெண்டில் என்னென்ன ரீட் பண்ணிக்கிறான்னு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் போடுவீங்களா, இல்லை நான் கமெண்ட் பக்கமே வரமாட்டேன் ப்ரோ, ஒன்றே நீங்கள் உங்களுடைய வாய்ஸ் மட்டும்தான் நான் கேதர் பண்ணுவேன் அப்படிங்கிறீங்களா?
இதெல்லாம் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நானும் போய் பார்ப்பேன், ஒரு வீடியோ நல்ல நல்ல வீடியோலாம் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன கமெண்ட் பண்ணிக்கிறாங்க, அதுக்கு அவர் வீடியோ போட்டவர் என்ன ஆன்சர் பண்ணிக்கிறாரு. நிறையா வீடியோ பார்த்துக்கிறேன் ப்ரோ, நிறையா நண்பர்கள் போவாங்க கமெண்ட் பண்ணுவாங்க எங்கள் வீடியோ பார்த்துட்டு, ஆனால் ரிப்ளைவே கொடுக்க மாட்டாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்சதை எது தேவையான பாயிண்ட்டுகள்லாம் ரிப்ளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இது நல்ல பாலிசின்னு தான் நினைக்கிறேன். இதை அப்படியே கன்டினியூ பண்ணலாமா, இல்லை ரிப்ளைலாம் கொடுக்காதீங்க ப்ரோ, பார்த்துட்டு நீங்கள் அப்படியே வீடியோவில் சொல்லிடுங்க. ஏன்னா இப்போ 10 வீடியோவுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணால் என்னால் அதை போய் ரீட் பண்ண முடியல ப்ரோ. அன்னைக்கு என்ன வீடியோவில் நடக்குதோ அந்த வீடியோவுக்கு நீங்கள் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா நான் உடனே பார்ப்பேன். இதே 10 நாள் ஆகி போச்சுன்னா அந்த வீடியோ கமெண்ட்டை போய் நான் பார்க்க முடியல, என்னால் பார்க்கவும் முடியல. அது நான் மொபைலில் தான் வச்சுருக்கிறேன்னா அதனால் அந்தளவுக்கு நம்மளோட எடுக்க முடியல. ஸோ அதனால் புதுசாக ஏதாச்சும் கமெண்ட் பண்ணோம்னா புது வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், பழைய வீடியோவில் கமெண்ட் பண்ணாதீங்க. அது என்னால் எடுக்க முடியல. பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோவில் இது இருக்குது ப்ரோ, அது எப்படி ப்ரோ, நீங்கள் எப்படி பண்ணுனீங்க, ஏது என்னன்னு கேளுங்க, நான் அதுக்கு உங்களுக்கு கிளியராக ஆன்சர் பண்ணுறேன் ப்ரோ. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேட்குறதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இதுலேயும் ஏதாச்சும் ஒரு சின்ன குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சதை நான் திருத்திக்கிறேன் நண்பா. அவ்வளோதான் நண்பா, இதை தான் உங்கள்கிட்ட இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு 36 பிளேடு இந்த வண்டிக்கெலாம் போடலாம். சொல்கிறீங்க சொல்லிட்டு போகிறாங்க, போடுங்க. ஆனால் டூயல் கிளச் டபுள் கிளச் வண்டியாக பார்த்து எடுங்க. இது மாதிரி சிங்கிள் கிளச்சில் எடுக்காதீங்க. இயர் பாஸ் சீக்கிரம் தேஞ்சு போயிடும், கிரோன் அடி வாங்கும், காஞ்சி கார்டெலாம் ஓட்டினா. இது மாதிரி காட்டுக்கு பிரச்சனை இல்லை, காஞ்சி கார்டெலாம் ஓட்டினா கியர் பாஸ் அடி வாங்கும். ஓகேவா? அவ்வளோதான் நண்பா. ஓகே நண்பா, இந்த சின்ன வயலில் முடிஞ்சுது. அந்த ஒரு பக்கத்தில் ஒரு லைட்டு மட்டும் ஃபஸ்ட்டில் கட் பண்ணிவிடுவேன். பாவபட்சமே பார்க்க மாட்டேன். அவனுக்கடி இப்போ இது மாதிரி இடம் வரும்போது ரொட்டேட்டர் நோட்டில் பண்ணிக்காங்க. நோட்டில் பண்ணி தான் போனீங்கன்னா வரப்பில் வந்து ரொட்டேட்டர் சுற்ற ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நான் ட்ரைனிங் கொடுத்து வச்சுக்கிறேன். இதெல்லாம் வச்சுக்காங்க, இவனுங்க எங்கே போய் ஓட்ட போகிறானுங்க. ஏறுவானுங்களா, ஏற்றுவானா? ஓகே நண்பா, அவ்வளோதான். இந்த ஒரு சின்ன பிட்டு பாருங்கள், ஒரு சின்ன வாழை தான், ஒரு 5 சுற்று வரும். இது ஓட்டினா வேலை முடியுது நண்பா. ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். பை, டேக்கர் மிஸ்டர். என்றைக்குமே 415 நல்லா இழுக்கும். ஜாண்டியர் 40 HP நல்லா இழுக்கும். எல்லா வண்டியுமே சின்ன வண்டி 36லாம் இழுக்கும். இழுக்காதெல்லாம் போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. கண்டினியூஸாக ஓட்ட முடியாது. ரொம்ப இந்த களிமண் இது மாதிரி அது மாதிரி ஃபீல்டெல்லாம் ஓட்ட முடியாது. ஸோ அதுக்கோசரம் தான் கொஞ்சம் எடுக்கிறீங்க. கொஞ்சம் பெரிய வண்டியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை வராது. நல்லா எப்படி சொல்லுவாங்க, ஒவ்வொரு இடத்துல சொல்லுவாங்களே, நல்லா ஆண்டு வரும் அப்படிம்பாங்களே, அது மாதிரி ஆண்டு வரும். பார்த்தீங்களா ஆளுங்களாம் எப்படி பார் போட்டுக்கிறானே. நான் ஓட்டி முடிச்சுட்டு கூட வரல, அதுங்காட்டியும் பார் வேலையாக எல்லாம் கிடுக்கிடுன்னு பார் போட்டுட்டுருக்குறாங்க. பார் போட்டு பொழுது தண்ணி விட்டுருவாங்க. இல்லைன்னா சோளம் வந்து பொடிஞ்சு போயிடும்னு வச்சுக்காங்களா, அதுக்கு தான் இவ்வளோ வசதியாக வேலை நடக்குது. இதே வந்து ஓட்டி போடாத காடாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் லோடு பிடிச்சி ஓடும். இது ஓட்டி போட்ட காடுங்கிறதுனால வண்டி ஃப்ரீயாக போகுதுன்னு வச்சுக்காங்களேன். அதே மாதிரி பிடிஓ ஆனில் இருக்கும்போது ரொட்டேட்டர் ரொம்ப உயரமாக தூக்காதீங்க. ஜாயிண்ட் வந்து கட்டன்னு அடிக்கும். சீக்கிரம் ஜாயிண்ட் பேத்துக்கிட்டு போயிடும் நண்பா. ஜாயிண்ட்டை தூக்குனீங்கனாலும் மண்ணிலேருந்து ஒரு அடி தூக்குங்க. அதே மாதிரி ரிவர்ஸ் போகும்போது பார்த்துக்காங்க, மண்ணில்றது ஒரு 1/2 அடினாச்சும் உயரமாக தூக்கி தள்ளுங்க. இல்லைன்னா வச்சுக்காங்க டோர் மண்ணில் குத்தி வளைஞ்சி போயிடும். என்ன பண்ணுறான் சொல்லுங்கக்கா? இல்லைங்கக்கா, இப்போ தான் இது கடைச்சிட்டு ஓட்டுறேன், பார்த்தா தான் தெரியுங்கக்கா. சரி வாங்கக்கா. பக்கத்தில் தென்னந்தோப்பு ஓட்டி பாருங்கள், உழவு வருதான்னு என்னென்னு காட்டுக்காரர் கேட்குறாங்க.
போய் ஓட்டி பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியதான் ப்ரோ. வந்துச்சுன்னா நாளைக்கு 2 வண்டி கொண்டாந்து ஓட்ட வேண்டியது, இல்லையா கிளம்பிட வேண்டியது தான். தண்ணி விட்டுட்டு இங்கே ஓட்டிக்கலான்னு சொல்லிட்டு போக வேண்டியதான் ப்ரோ. அவ்வளோதான். இந்த கடைசி சுற்றுதா இதில் ஒரு பிட்டு, அதான் அதில் ஒரு பிட்டு, இந்த 2 பிட்டையும் ஓட்டிவிட்டா வேலை முடிஞ்சுது. வந்ததுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஓட்டணும். காசு கேட்டால் தென்னந்தோப்பெல்லாம் ஓட்டிட்டு ஒட்டுக்கா வாங்கிக்க தம்பிங்குது. போங்க, காசு 100ல் ஒருத்தர் தான் தராங்க, 10 பேர் தர மாட்டேங்கிறாங்க. கேட்டால் நாளைக்கு வாங்கிக்கலாம், மறுபடியும் வாங்கிக்கலாங்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல நண்பா. எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா, எல்லாருக்குமே இப்படி தான் நடக்குதா? நெக்ஸ்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை வேண்டாம் விடுங்க, எடுத்துட்டோம். இதை ஓட்டிட்டு அப்படியே ஓரமாக போட்டு ஓட்டி நசுக்கிறானா? போகலை, இதை ரிவர்ஸ் போட்டு எடுத்துக்கா. இந்த இடத்துல ரிவர்ஸ் போட்டு எடுத்து ஓடிச்சு. போதும். ஓரத்தை அப்படியே நான் மறிக்கிட்டு அப்படியே வெளியே போயிரு. ஓகேங்கப்பா, நாங்களாம் அந்த வழியில் போய் ஓட்டி பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு நடை கட்டுறோம்ப்பா. போயிட்டு அடுத்தது என்ன வேலைக்கு போய் செய்யலாம். அப்பா எடுத்து கொடுத்து இல்லை பொறுக்கிறத கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு வண்டியில் ஓட்டுங்க. எடுத்து குடிங்க 2 பேரும். பீர் பாட்டில் கிடக்குது, தண்ணி கொஞ்சம் ஊற்றி அடைச்சிட்டு குடிங்க. எல்லாம் பூண்டெல்லாம் நறுக்கேச்சு போதும். வெளியே வாங்க, ஓட்டுனதுலாம் போதும். அதே மாதிரி ரொட்டேட்டரில் எடுக்கிற மாதிரி கலப்பையெல்லாம் வந்து ரொட்டேட்டரில் எடுக்கிற மாதிரி கலப்பையெல்லாம் மூளையை போட்டு இழுக்காதீங்கன்னுப்பா. மூளை ஊருப்பட்ட பள்ளமாகி போயிடும். பார்த்துருக்குறீங்களா? என்னன்னே தெரியல, காடு மட்டமாக தானே இருந்துச்சு, ஏன் மூளையெல்லாம் இவ்வளோ பள்ளமாக வந்துச்சுன்னு நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும். அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, கலப்பை போட்டு 5 கலப்பையோ 9 கலப்பையோ போட்டு இழுத்துக்கிட்டே இருந்தோம்னா மூளை பள்ளமாயிருந்தா. அவ்வளோதான் நண்பா. மறுபடியும் நாளைக்கு பார்க்கலாம். பாய், டாட்டா, பாய்.